ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஆஃபீஸில் நான் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் அண்ட் பிசி என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் என்கிட்ட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்க பேக் சைடில் இருக்க இந்த பிசி தான். ஸோ இந்த பிசி வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம பிசி பில்ட் பண்ணியிருந்தோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் அண்ட் டிசைனிங்காக கஸ்டமைஸ்டு பிசி பில்ட் பண்ணோம் வந்து லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ இது வந்து அரௌண்ட் வந்து ஒரு 1 லேக் கிட்டத்தட்ட வந்துச்சு இந்த பிசி வந்து ஃபுல்லாகவே பில்ட் பண்ணும்போது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் என்னோட பழைய பிசி ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிசி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே இந்த பிசி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் டெல்லோட பிராண்டில் வந்து. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு பிசி. ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக அசம்பிள்டு பண்ணோம். இப்போ செகண்டரியாக பார்க்கக்கூடிய பிசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது வந்து. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு தேர்ட் பார்ட்டாக வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ என்னோட யூடியூப் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் எஜுகேஷன் சம்மந்தமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் வந்து. அதுக்கு பிறகு மூவ் ஆனது தான் இந்த பிசி வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த புது பிசி ஒன்று பில்ட் பண்ணோம் வந்து. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்னோட லேப்டாப் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜுக்கும் யூடியூப் கண்டென்ட் பார்க்குறது, ரிசர்ச் கண்டென்ட் பார்க்குறதுக்கு மட்டும் இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பட் இருந்தாலும் இது என்கிட்ட இருக்கு இன்னும். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 512 GB SSD Gen 4ல் வந்து பண்ணியிருக்கோம். 16 GB RAM போட்டிருக்கோம். ஸோ அடிஷ்னலாக வந்து போகிற மாதிரி பிளான் வந்து ஆக்சுவலாக 1 லேக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிசி பில்டு வந்து பண்ணியிருந்தோம் வந்து அப்போதைக்கு. ஸோ அடிஷ்னலாக கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 GB வந்து 3050 போட்டிருக்கோம் வந்து. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் டேஸில் வந்து அப்கிரேடபிள் பண்ணிக்கலாம். 4060 5070 எல்லாமே இந்த மதர் போர்டு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ப்ரீ பில்டு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து 3050 வந்து ஒரு மொபைல் கேமரா எடிட்டிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4K வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ரீல்ஸ் எடிட்டிங்க்கு ஓகே. பட் இருந்தாலும் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு வந்து அது பேசிக்ஸ் மட்டும் தான். பட் இருந்தாலும் பெரிய கண்டென்ட் வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. பட்ஜெட் அலோகேட்டடாக அந்த பிசி பில்ட் பண்ணனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் ஓகே தான். ஸோ எடிட்டிங்க்கு ஸ்மூத்தாக இருக்குது. செகண்டரியாக போட்டிருக்க அந்த பிசி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 16 GB RAM வந்து. ஸோ அது வந்து ஒரு 256 ஸ்டோரேஜ் தான். ஸோ i7-67 ப்ராசஸர் வந்து. ஸோ கிட்டத்தட்ட இப்போவும் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஒரு செகண்ட் பார்ட் சோஷியல் மீடியா பேஜஸ் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற அதர் ப்ராசஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து. இப்போவும் ஒன் ஆஃப் த குட் பிசி தான். ஸோ பேசிக் எடிட்டிங்க்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் நம்ம மூவ் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி மட்டும் தான் எனக்கு சூட்டபுளாக இருந்துச்சு. ஸோ வேறு எந்த பிசியும் எனக்கு செட்டப் ஆகலை வந்து. ஸோ அதனால் வந்து இந்த பிசி விட்டுட்டு இந்த பிசி மூவ் ஆன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோட ஆஃபீஸில் நான் என்னென்ன பிசி யூஸ் பண்ணுறேன், லேப்டாப் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர் வந்து ஒரு பிசி மட்டுமே வச்சுருக்க மாட்டாங்க. மல்டிபிள் டிவைசஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்து இந்த செட்டப் வச்சுருக்கேன். அப்கமிங் டேஸில் வந்து நம்மளோட அதர் டிவைசஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், லைக் கேபிள் மவுண்ட்டு மற்ற விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்னொரு டீட்டெயில்டாக கூட ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.